அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து சுற்றுலா போயிருந்தோம். ஏப்ரல் 23ஆந்தேதி போயிருந்தோம். ரிட்டன் மே 1ஆந்தேதி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 7 நாள் டூரு. இந்த டூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா குழுவில் இல்லாத மெம்பர்ஸாக இருக்காங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லேடிஸ், எல்லாருமே லேடிஸ் மட்டும்தான். இதில் நாங்கள் 7 நாள் டூர் பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த டூர் எதுக்காக பிளான் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எப்போதுமே மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்க கடன் வாங்குறது மட்டுமே ஒரு ரொட்டீனான ஒர்க்காக பார்த்துட்ருக்காங்க வேலையாக. கடன் வாங்குறது, அந்த கடனை கட்டுறது, அந்த கடனை கட்டி முடிக்க தினசரி வேலைக்கு போகிறது வர்றது, டென்ஷனாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கடன் சொல்லிட்டு கடனுங்கிற ஒரு கான்செப்ட்லேயே போயிட்டுருக்காங்க எல்லாருமே. அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும், மகளிர் குழுவில் இருக்கிற உறுப்பினர்களும் அவங்க கொஞ்சம் எல்லாருமே மனதளவில் ஃப்ரீயாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டூரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த டூர் சம்மந்தமாக நாங்கள் ஜனவரி 10ஆந்தேதி எங்கள் ஊரில் பிஎல்எஃப் மீட்டிங்கில் வச்சு பேசினதில் எல்லா குழுக்களுக்குமே இந்த தகவல் கொடுத்தோம். இதில் ஒவ்வொரு குழுவிலேருந்தும் சுச்சுவேஷன் காரணமாக ஒரு வாரம் வர முடியாது அப்படின்ற மாதிரியும், ஒரு சில குழுக்கள்லேருந்து வர மாதிரியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 120 பேர் வரைக்கும் எலிஜிபிளாக இருந்தாங்க. அடுத்தடுத்து சூழ்நிலைகள் காரணமாக கொஞ்சம் பேரால் வர முடியல. அதனால் நாங்கள் ஒரு பஸ் மட்டும் ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு பஸ்ஸில் 54 பேர், அடுத்தது எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 பேர், நாங்கள் ஒரு 60 பேர் இந்த டூரில் பயணித்தோம். இதில் பார்த்திங்கன்னா டூரோட பிளேசஸ் மொத்தம் ஒரு 3 ஸ்டேட்டு, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அப்படி 3 ஸ்டேட் பிளான் பண்ணியிருந்தோம். இதில் இந்த 7 நாள் டூர்லேயும் பார்த்திங்கன்னா சாப்பாடு நாங்களே டூரில் சமைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி சமைக்க ஆரம்பித்தோம். சமைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 2 பேரை அரேஞ்ச் பண்ணிட்டோம். டூருக்கு ஒரு நபரும் பார்த்திங்கன்னா பைசா 4000 ஒரு நபருக்கு போட்டிருந்தோம். போட்டு இந்த 4000க்குள்ளே இந்த டூர் ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டூர் போட்டதுக்கான நோக்கம்னு பார்த்திங்கன்னா, இந்த குழுக்களில் இருக்கக்கூடிய நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே கொஞ்சம் மனதளவில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டூர் அரேஞ்ச் பண்ணதுக்கான காரணமே. எங்களுடைய டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் நாள் ஊட்டி. ஃபஸ்ட்டு ஊட்டிக்கு போயிட்டோம். ஊட்டியில் ஒரு 8 இடம் பார்த்தோம். டூரிஸ்ட் பஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போகாது அப்படின்னு சொன்னதுனால, அங்கேருந்து ஒரு வேனில் ஒரு 3 வேன் வச்சு நாங்கள் தனித்தனியாக எல்லோரும் போகிற மாதிரி இருந்தது. போயிட்டு ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா, அடுத்தது ஊட்டியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தோம். அடுத்தது ரோஸ் கார்டன், அடுத்தது கர்நாடகா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் பார்த்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் அப்படிங்கிறது அந்த போட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சதுனால எங்களால் அதுக்குள்ளே போக முடியல. அங்கெல்லாம் போனோம். அடுத்தது ஊட்டியிலே சாக்லேட் ஃபேக்ட்ரி, அடுத்தது டீ எஸ்டேட்டு, டீ ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி பச்சை இலையாக வருது, அதை எப்படி பதப்படுத்துகிறாங்க, எப்படி அரைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. இதெல்லாமே ஒரு வேனுக்கு நம்ம ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிட்டா அந்த வேன்லேருந்து அவங்களேவே இந்த 7-8 பிளேசஸ் கூட்டிகிட்டு போய் காட்டிடுவாங்க. தொட்டபெட்டாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பைசா கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த நம்மளை கூட்டிகிட்டு போகிற வேனும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் நின்றுடுது. அதாவது தொட்டபெட்டாவுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே நின்றுடுது. அங்கேருந்து ஒரு சின்ன கார் மட்டும்தான் மேலே போகிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த காரில் போகிற மாதிரி அங்கே இருக்குது. அடுத்தது நாங்கள் எந்த பிளேஸஸ்க்கு போனாலுமே அங்கே போயிட்டு சீக்கிரமாக பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துட்டு, சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் சாமியை கும்பிட்டுட்டு முன்னாடியே வந்துடணும் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்தாற் போலவே எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. முதல் நாள் பயணம் எங்களுக்கு ஊட்டியை முடித்தோம். இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ஊட்டி தான். ஊட்டியில் தொட்டபெட்டாவில் மேலேருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதில் ஒரு சிலர் மிஸ் ஆவாங்க. எல்லாருமே அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தவங்கள மட்டும் வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்து இப்போ பார்க்குற இடம்
மைசூரில் கங்கா சங்கரா அப்படிங்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த சிவன் கோவில் தான் இது. இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நல்ல விசேஷ பூஜைகள்லாம் இருந்தது. அடுத்தது பார்க்குற இடம் பாருங்கள், சாமுண்டீஸ்வரி கோவில், மைசூர் சாமுண்டீஸ்வரி. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தரிசன டைம் வந்து முடிஞ்சிருச்சு மதியம். அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி ஈவினிங் தான் இருந்து சாமி பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்க்குற இடம் மைசூர் டேம், அதாவது பிருந்தாவனம் கார்டன்னு சொல்லுவாங்க. அந்த பிருந்தாவனம் கார்டன் இது வந்து டேமுக்கு எதிர்த்தா மாதிரி. இது பிருந்தாவனம் கார்டனுக்கு போகிற வழி. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் மியூசிக்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து அங்கே ஒரு 3 ஷோவாக நடக்குது. 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7:30 மணிக்கு 8:30 மணி வரைக்கும் நடத்துகிறாங்க. 3 ஷோவாக நடத்துவாங்க. இந்த மியூசிக்கல் டான்ஸ் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் மைசூர் போனீங்கன்னா கன்ஃபார்மாக இதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த கோட்டைக்கும் போயிருந்தோம். மைசூர் மகாராஜா பேலஸ் போயிருந்தோம், அதையும் பார்த்தோம். இப்போ பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா சரவணபெலகுலா, கர்நாடகாவிலே சரவணபெலகுலா அப்படின்ற ஒரு ஏரியா. இங்கே வந்து சமணர் கோவில் இருக்குது. அந்த சமணர் கோவிலுக்கு போகிறதுக்கான வழி தான் இது பார்த்திங்கன்னா. இங்கே சமணர் கோவில் இந்த சரவணபெலகுலாவில் நாங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம். ரூம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு நபருக்கு 50 ரூபா அப்படி பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனாலும் ரூம் வந்து சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல வந்து வச்சு நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் குரூப்பாக உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நீங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் டூர் போயிருக்கீங்களா என்னன்றதை பாருங்கள். குறிப்பாக மகளிர் சுயநிதி குழுக்களில் இருக்கக்கூடிய உறுப்பினரை கூப்பிட்டு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா அலிபேடு ஆசன் கோவில் அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் தான். இதுவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில். இங்கே இருக்கிற அந்த கட்டடக்கலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, வித்தியாசமாக இருக்குது. நம்ம நல்லா பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இதுவாகவும் இருக்குது, பிரமிப்பாக இருக்கும். இந்த பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் போயிட்டு வெளியில் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்போ பார்க்குற இடம் பாருங்கள், இது வந்து தர்மஸ்தலா வந்து சிவன் கோவிலுக்கான ஒரு இது. மஞ்சுநாதா சாமி அங்கே ஃபேமஸ்ஸு. அதை முடிச்சுட்டு நாங்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோவில் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் ஷார்ட் டைம்ன்றதுனால எங்களால் எந்த ஃபோட்டோஸ் எடுக்க முடியல, வீடியோஸ் எடுக்க முடியல கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில். இப்போ பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இது வந்து கர்நாடகாவிலே முருடீஸ்வரா அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே வந்து சிவன் கோவில் தான். இந்த நேராக தெரிகிறது கோபுரம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சிவன் கடற்கரை ஓரமாக இருக்கார். ரொம்ப பிரமிப்பான ஒரு கோவில் இது. இந்த கோவிலில் எங்களால் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர், நானே எங்கள் பிஎல்எஃப் செக்ரட்டரி, எங்கள் 2 பேராலையும் கோவிலுக்குள்ளே போக முடியல. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நாங்கள் சமையல் வேலைக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அதனால் போக முடியல. நாங்கள் போகிறதுக்குள்ளே கோவில் பூட்டிட்டாங்க. மற்றவங்களாம் சாமி பார்த்துட்டு வந்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா குருவாயூர், கேரளாவில் குருவாயூர் போயிருந்தோம். அடுத்தது சபரிமலைக்கு போகிற வழியில் எரிமேலின்னு ஒரு ஊர். அங்கே வந்து இது தர்மதாஸ்தா கோவில். அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. தர்மதாஸ்தா கோவில் பார்த்திங்கன்னா 2 கோவில் இருக்குது. 2மே கொஞ்சம் ஆப்போசிட், எதிர்த்த மாதிரி இருக்குது. போயிட்டு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது 2 கோவிலுமே. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாபர் மசூதி இருக்குது. அந்த பாபர் மசூதி நம்ம வெளியே இருந்தே அப்படியே சுற்றி வந்து பார்த்துட்டு வரலாம். இதுதான் அந்த பாபர் மசூதி. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே டைமிங் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருந்தது. அதுக்கு தகுந்தாற் போல் போயிட்டு எல்லா கோவிலையும் நாங்கள் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய கன்னிமூல கணபதி கோவில். இதுதான். இந்த கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து எல்லாருமே சபரிமலைக்கு போகிறவங்களாம் செக் பண்ணுவாங்கங்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த குடோன் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுலேருந்து தான் உள்ளே அனுப்புவாங்க. இதுதான் கன்னிமூல கணபதி. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பம்பையில் குளிச்சுட்டு கன்னிமூல கணபதிக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கே அந்த சபரிமலைக்கு போகிற என்ட்ரன்ஸோடு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகிற வழி இது. இது நாங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கல, அந்தளவுக்கு டைம் இல்லை. அடுத்தது அப்படியே நாங்கள் அந்த தர்மதாஸ்தா கோவிலெலாம் முடிச்சுட்டு கன்னிமூல கணபதி கோவில் போயிட்டு சபரிமலைக்கு ஐயப்பனை போயிட்டு தரிசனம் பண்ணுற, அதாவது ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடிய நடப்பாதை அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போனோம். அது வரைக்கும் தான் எங்களுக்கு அலௌடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்புறம் ரிட்டன் வந்தோம். வரும்போது நேராக குற்றாலம் வந்தோம். குற்றாலத்தில் தண்ணி இல்லை. அப்படியே பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதுரை வந்து காலையில் மீனாட்சி அம்மன் கோவில் போயிட்டு
அடுத்தது திருச்சி நேராக வந்து திருச்சியில் ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு அடுத்தது ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் அந்த ஊரில் கைலாசநாதர்னு சொல்லிட்டு சிவன் திருத்தலம். அந்த திருத்தலத்தில் போய்ட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக சமயபுரம் வந்தோம். சமயபுரம் வந்து சமயபுரம் மாரியம்மன் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து விட்டோம். விடியற் காலையில் 3 மணிக்கு நாங்கள் 1ஆந்தேதி காலையில் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 7 நாள் டூரு. ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த டூர். எல்லாருக்கும் ஒரு புது புது அனுபவம். எனக்கும் புது புது அனுபவங்கள் கிடச்சிது. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி டூருக்கு நீங்களும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சுய உதவி குழு உறுப்பினர்களை கூட்டிகிட்டு போங்க. போயிட்டு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.